எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்த ப்ரொசீஜரை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்கிறேன். குறிப்பிட்ட இந்த நோயாளிக்கு அது எப்படி பயன்படுறதுன்றது அவங்க பண்ண டாக்டரே சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர்லேயே அது விளக்கம் இருக்குது. வேக்யூம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெற்றிடம். ஸோ இந்த பயாப்சின்றது நம்ம திசு எடுத்து பரிசோதனை பண்ணுறது. எல்லா கட்டியுமே பொதுவாக வந்து நமக்கு திசு பரிசோதனை பண்ணாமல் இது திட்டவட்டமாக எந்த வகையான கட்டின்னு தெரியாது. கேன்சர் கட்டியா இல்லை சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் ஆகக்கூடிய கட்டியா, அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. இது தெரியணும்னா நமக்கு திசு பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பயாப்சின்றது யூஸ்வலாக ஒரு சாதாரணமாக ஒரு ஊசி போட்டு இல்லை வெட்டி எதாவது 2 எடுப்பாங்க. இதில் வந்து இந்த வேக்யூம் வெற்றிடம் வந்து இப்போ நீங்கள் வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இழுக்குதுன்ட்டு. அதே மாதிரி பிரின்சிபிளில் இந்த நீடில் வந்து அந்த வேக்யூம் இது இருக்கிறதுனால, வெற்றிடம் இருக்கிறதுனால இப்போ அந்த நீடில் போட்டாக்கா அந்த இது அப்படியே உள்ளே சக் பண்ணிக்கும். அது சக் பண்ண பிறகு ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிடும். ஸோ அந்த சதை கிடைக்கும். ஸோ இதில் என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்பை பொறுத்த மட்டும் இது ஒரு பெக்யூலரான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால் இது கேன்சர் கட்டி இது சாதாரண மார்பு அப்படின்ற 2 வகையான கிடையாது. இடையில நிறைய சந்தேகத்திற்குரிய பல மாற்றங்கள் இருக்கலாம். கட்டியாக இருக்கலாம், இது சாதாரண கட்டியாகவும் தெரியாது, இல்லை கேன்சர் கட்டியாகவும் தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு மேமோகிராம் மாதிரிலாம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு திட்டவட்டமாக பல முறை சொல்ல முடியாது. சிலப்போ சொல்ல முடியும், திட்டவட்டமாக பல கட்டங்களில் சொல்ல முடியாது. ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கலாம், அல்லது இந்த கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, கால்சியம் டெபாசிட், இந்த மாதிரி ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்த பெண்மணியாக இருக்கலாம். அது அறுவை சிகிச்சை செய்த மாற்றங்களாலே இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய சிச்சுவேஷன்ஸில் வந்து இதனுடைய குறிப்பிட்ட ஒரு அனுகூலம் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் பேஷண்டாக பண்ணலாம், 2வது சீக்கிரம் பண்ணலாம். வித்தின் 24 hours பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் தே கேன் கோ பேக் டு த நார்மல் டியூட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீடிங் ரிஸ்க் கம்மி, அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சின்ன கட்டி, இப்போ அதாவது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற கட்டியெல்லாம் இதில் ஃபுல்லாகவே கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்துடுது, டயக்னோசிஸும் வந்துடுது. ஸோ அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஸோ நம்ம குறிப்பிட்ட இது இந்த ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் பல விதமான அணுகுமுறைகள் இருக்குதுன்றது வந்து பொதுமக்களுக்கு உங்கள் மூலமாக தான் தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பயாப்சினா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது கீறுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் மினிமலாக அவுட் பேஷண்ட்டாக வந்து இதில் ஸ்டிச்சஸ் கிடையாது, கட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு நிக் மாதிரி பண்ணுவாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஸ்காரிங், அதாவது தழும்பு வராது, இதெல்லாம் சில பெண்மணிகளுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும். அதனால் அது அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. அது சைஸை பொறுத்த இருக்குது, அதனுடைய பொசிஷனை பொறுத்த இருக்குது. இப்போ ரொம்ப ஆழமாக இருக்கிற கட்டிக்கு பொருந்தாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் எங்கே அது பொருந்துமோ அது வந்து நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இப்போ பண்ண பேஷண்ட் அது எப்படி அவங்க பெனிஃபிட் ஆச்சுன்றதை வந்து டாக்டர் சொல்லுவாங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு. அது ஐ ஹோப் உங்களுக்கு அது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த ப்ரொசீஜர் திருப்பி நாங்கள் ஏன் ப்ரொசீஜர்னு சொல்கிறோம்னா, இது சர்ஜரியே கிடையாது. ஸோ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டு இந்த ஓபி பேசிஸ்லேயே அந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணிக்கலாம். மருத்து போகிற ஊசி மட்டும் போட்டு ஓபியில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தியேட்டரில் கூட வச்சு செடேஷன் கொடுத்துட்டு மினிமலாக அனஸ்தீசியா கொடுத்துட்டு அவாய்டிங் அன்வான்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு மார்னிங் அட்மிட் ஆனாங்கன்னா ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். தே கேன் ரெஸ்யூம் தேர் டியூட்டிஸ். ஸோ எங்களோட மெயின் இதுவே எம்பசஸ் வந்து இதை வந்து ஒரு ப்ரொசீஜராக தான் கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஒரு சர்ஜரி கிடையாது. அண்ட் வி கால் திஸ் de-escalation ஆஃப் சர்ஜரி. இட் இஸ் ஜஸ்ட் மினிமலி எப்படி நம்ம லேப்ரோஸ்கோப்பிங்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி பிரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பின் ஹோல் ப்ரொசீஜர் அது. அதே மாதிரி எங்களோட எம்பசஸ் வந்து இதை வந்து இன்னும் ஸ்க்ரீனிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கட்டிங்களுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரொமோட் பண்ணி சின்ன வயசுலேயே ஏதாவது கட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஆங்காலஜியை ப்ரொமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டாக்டர் ராஜா சாரும் ராஜசிதார்த் சாரும் சொன்ன மாதிரியே
இது வந்து வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயாப்சி ப்ரொசீஜரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் ஹைலைட் எங்க பார்த்தாலும் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் மார்புடை புற்றுநோயை பற்றி தான் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. புற்றுநோயோடைய அவேர்னஸ் தான் ஜாஸ்தியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ மார்பில் இருக்க கட்டிகள் வந்து பர்டிகுலர் லாங் ஏஜ் பார்க்கும்போது 70% பார்க்குற கட்டிகள் எல்லாமே சாதாரண கட்டிகள், கேன்சர் கட்டியா இருக்காது. அண்ட் அந்த சாதா கட்டி வந்து 2 கேட்டகரியில இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த வளர ஸ்டேஜஸ்ல பியூபர்டல் ஸ்டேஜஸ்ல வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர சமயத்துல சில அப்நார்மல் டிஷ்யூஸ் மார்பில் ஃபார்ம் ஆகலாம். அந்த அப்நார்மல் டிஷ்யூஸ் சாதாரண கொழுப்பு கட்டி மாதிரி வளர்ந்துட்டு வருதா, இல்ல ஃபியூச்சர்ல ஏதாவது தொந்தரவு கொடுக்க போதா, இந்த சமயத்திலேயே நம்ம எடுத்துக்கலாமான்னு பாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்றோம். அதே யங் ஏஜ் குரூப்ல பார்க்கும்போது அன்மேரிட் விமன், யங் கேர்ள்ஸ்க்கு கொழுப்பு கட்டி பார்க்கறது தான் ஜாஸ்தி. அண்ட் சில பேருக்கு வந்து அந்த கொழுப்பு கட்டி வளர சமயத்துல அது கொஞ்சம் டிஸ்டார்ட் பண்ணலாம், வலினால சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாதா கட்டிங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணாம சின்ன ப்ரொசீஜர்லயே கட்டி ஃபுல்லா வெளில எடுக்கிறதுக்கு தான் நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயாப்சி பண்றோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் எதுவுமே இருக்காது, ஸ்கார் எதுவுமே இருக்காது. இது ரொம்ப முக்கியம் யங் உமனுக்கு. அதுக்கு மேல ஜெனரல் அனஸ்தீசியா தேவைப்படாது. லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்துல மட்டும் மருத்துவ ஊசி கொடுத்து ப்ரொசீஜர் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல நம்ம கட்டி வந்து என்ன நேச்சர்னு பாக்குறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிளஸ் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே சமயத்துல ஃபுல்லா கட்டிய வெளியில எடுத்திருக்கும். ஸோ இட் இஸ் அ டியூவல் ப்ரொசீஜர். அண்ட் டாக்டர் ராஜசிதாஸ் சொன்ன மாதிரி டே கேரா பண்ணிக்கலாம். அதே நாள் வீட்டுக்கு போய் இருக்காது. ஒரு மார்பை ஆபரேஷன் பண்ணும்போது அக்கல் அடியில செட்டிங் இருக்கிறதுனால அதெல்லாம் ஸ்டிச்சஸ் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ப்ளீடிங் சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன் பிரெஸ்ட் சர்ஜரிஸ்ல. அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் டே கேர் ப்ரொசீஜர். கட்டியா வந்து சக்ஷன் பண்ணி டெஸ்டிங் காமிச்ச பிறகு அவங்களும் நார்மலாக வீட்டுக்கு போய் எல்லாமே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹேவ் டாக்டர் சப்னா வித் மீ ஹியர். ஸோ திஸ் ப்ரொசீஜர் வி டன் இட் a few times in NGM. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்றேன். ரீசெண்டாக நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்கோம். யங் அன்மேரிட் கேர்ள், ஒரு சின்ன கட்டி பிரஸ்ட்ல இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சின்ன சத டெஸ்ட் ஊசி மூலமா ஒரு சின்ன சத டெஸ்ட் பண்ணி சாதா கட்டியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாதா கட்டி வந்து ஃபாலோ பண்ண வைக்க போகும். எவ்ரி 3 months 6 months வளர்ந்துட்டு வருதா, ஷேப் ஏதாவது மாறிட்டு வருதான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஃபாலோ வர சமயத்துல ஷேப் மாறிட்டு வரும்போது அந்த கட்டியை நம்ம எடுக்கலாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன கட்டி, இப்போ ஃபைபர் நியூட்ரிஸ் இருந்தாலும் கொழுப்பு கட்டி வேற இடத்துல உடம்புல இருந்தாலும் ஒரு கட்டி வளர்ந்துட்டு வருது இல்லாட்டி ஷேப் மாறிட்டு வருதுன்னா இந்த கட்டியை வெளியில எடுக்கணும். ஏன் திருப்பி வளருதுன்னு பார்க்கறதுக்கு, ஏதாவது ஏடிபிக்கல் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஸோ அன்மேரிட் கேர்ள், யங் கேர்ள், ஸ்கார் எதுவுமே எனக்கு வேண்டாம், பிரஸ்ட்ல ரொம்ப டிஸ்டார்ஷன் வேண்டாம். திஸ் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் விமன். So அந்த சமயத்துல we have advised her that we can do this vacuum excision biopsy. அதுல அந்த சின்ன ஹோல் மட்டும் மார்பில் வச்சு லோக்கல் அனஸ்தீசியா அந்த சமயத்துல கொடுத்துட்டு with this vacuum biopsy we suck out the whole lump, so it is completely gone away. No scar, same day going home, continuing the work the next day. So these are the advantages. So Dr. Sapna is our radiologist here and we will now together demonstrate what is the procedure and how it is done. எல்லாருக்கும் வணக்கம். I think Dr. Rajesh sir, Dr. Siddharth sir and Dr. Kirti has explained all the details about why the procedure is done and எதுக்காக பண்ணுறோம், என்ன அதில் அட்வான்டேஜஸ், அதில் எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக பண்ணணுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க.
மேஜராக வந்து இங்கே எல்லா அட்வான்ஸ் மொடாலிட்டிஸ் இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். லைக் டிஜிட்டல் மெமோகிராமு, அட்வான்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மிஷின் எல்லாம் இருக்கிறதுனால ஏர்லியாகவே யங் பேஷண்ட்ஸ்க்கு we can detect what the lesion என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். லீஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் we have many ways எப்படி அது நம்ம பண்ணணுன்றது நிறைய விஷயம் இருக்குது. சிலருக்கு வந்து ஆக்சுவலாக பயாப்சி, கோர் பயாப்சின்னு சொல்லுவோம், அது பண்ணால் போதும். பட் சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா இந்த கோர் பயாப்சியில் கொஞ்சம் டிஷ்யூ வந்து சரியாக வரலன்னும் போது we will go for vacuum assisted biopsy. இதில் என்னென்னா டிஷ்யூ சாம்பிள்ஸ் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு கோர் பயாப்சியில். ப்ளஸ் எக்ஸிஷன், as Kirti has mentioned, we do excision in the same sitting also we can do the excision. Once excision பண்ணோம்னா அது திருப்பி வளர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ யங் பேஷண்ட்ஸு காஸ்மெட்டிக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா they don't want a scar in their breast. ஸோ இது வர போன் மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலாக they don't have any scar. ஈவன் நம்மளுக்கு ஒரு 1 week கழிச்சு அவங்க வந்து பார்த்தா கூட we will not know where we have done the procedure. அந்த அளவுக்கு காஸ்மெசிஸ் இருக்கும். So young patients who are willing to remove the lesion without any scar and both, this is one of the best procedure we can do. So it is always done under image guidance. அப்போதான் நம்ம வந்து கரெக்டான இடத்துல நீடில் போட்டிருக்கோமா, டிஷ்யூஸ் ஃபுல்லாக எடுத்துருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட் ஆஃப். So it is always done under ultrasound guidance. மிஷின் ஆன் ஆகிற வரைக்கும் வேக்யூம் மிஷினில் வந்து it has a suction within. அந்த suction மூலமா தான் நம்ம tissues எல்லாமே உள்ள எடுக்க முடியும். And இந்த needle தான் இந்த சொல்லுங்க. So this is the suction needle. இந்த needle ஓட டிப்ல தான் we will have a small opening. அந்த opening மூலமா தான் நம்ம இந்த tissues வந்து ஃபுல்லா சக் பண்ணி பீஸ்மெல்லா வெளில கம்ப்ளீட்டா எடுக்கலாம். Give us a few minutes until the ultrasound comes on. Demonstration purposes காக அந்த chicken breast கூட நம்ம வந்து சின்ன olives மாதிரி கட்டியா காமிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற சமயத்துல அந்த ஆலிவ் கட்டியா யோசிச்சு நம்ம எப்படி வெளியில எடுக்க போறோம் மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம். So இது ஒரு கட்டின்னு யோசிக்கலாம். This is the olive we have placed inside. அது கட்டின்னு நம்மளுக்கு இப்போதைக்கு யோசிக்கலாம். கொஞ்சம் டர்ன் பண்ணி அதே சமயத்தில் you can see the needle going in and out and எல்லா டிஷ்யூஸ் வந்து வெளியில வர மாதிரி நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டிஷ்யூஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற சமயத்தில் எந்த டிஷ்யூல ஒரு சின்ன நீடில் உள்ள போட்டாலும் கொஞ்சம் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் லவாஜ். அந்த லவாஜ் எடுக்கும் போது எல்லாமே ஃப்ளூட் எல்லாமே வெளியில வந்துடும். உள்ளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் இது. வெளியில எடுத்த பிறகு டிஷ்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். ஸோ வி ரிமூவ் த ஹோல் திங் அண்ட் வி சென்ட் த டிஷ்யூஸ் ஃபார் டெஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் basically. கேள்விகள் ஏதாவது? Usually in my procedures முடிச்ச உடனே we will ask the patient to come back after 3 months. So we keep them under surveillance. அப்படின்னா we will ask the patient to come every 3 months for an ultrasound. ஏன்னா young patients இவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா we don't know what is happening to the patient. So அதுக்காக we will ask the patient to come back after 3 months to check everything எல்லாமே நல்லா இருக்கான்னு. அதே மாதிரி every 6 months we will ask the patient to come back so that நாம we make sure that திருப்பி வரலன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் பேஷண்ட்க்கும் இருக்கும், எங்களுக்கும் we are constantly in touch with the patient. அதாவது தடுப்புன்னு இருக்குது, ஆபத்து குறைப்பதுன்னு இருக்குது, ரெண்டு வேற வேற. ஸோ தடுப்புன்றது வந்து 100% அந்த மாதிரி உறுதியா யாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஆபத்து காரணிகள் குறைக்கலாம். அதாவது இப்போ மார்பு கட்டி ஏன் வருது, நான் சொல்றது பற்றி நான் கட்டி சொல்றேன்.
இன்னும் மற்ற சாதாரண கட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் அதனாலலாம் வரலாம். பெரும்பாலும் அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தையோ இல்லை உயிரை பாதிக்காது. அது பற்றி நான் பேச விரும்பல. புற்றுநோய் கட்டியை பொறுத்த மட்டும் அது வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கணும்னா சில எல்லாருக்கும் தெரிந்த ஆபத்து காரணிகள் சிலதெல்லாம் இருக்குது. முக்கியமா வந்து உதாரணத்துக்கு கூடுதல் எடை வந்து ஒரு முக்கியமான ஆபத்து காரணி. அது மாதிரி இந்த வைட்டமின் டி ஒன்று இருக்குது, அது குறைய வந்தா அது ஒரு ஆபத்து காரணி. பல வருடங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர். ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன், அது வந்து ரொம்ப எக்ஸ்போஷர். அது யாருக்கு வரும்? சின்ன வயசுலயே பருவத்துக்கு வரவங்க, இல்லை மாதவிடாய் இருப்பது ரொம்ப தள்ளி போகிறது, கர்ப்பம் தரிக்காமல் இருப்பது, தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகுனாக்கா இந்த ஏன் இதெல்லாம் வரும்போது ஈஸ்ட்ரோஜன் தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு கர்ப்பம் தரிக்கும் போதோ இல்லை தாய்ப்பால் கொடுக்கும்போது அதில் வந்து இன்ட்ரப்ஷன் வருது. அது இல்லாமல் தொடர்ந்து வரும்போது அது ஒரு எக்ஸ்பர்ட். அதே மாதிரி வேற ஏதாவது காரணத்துக்காக ஈஸ்ட்ரோஜன் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த கர்ப்பம் வராமல் தடுப்பு முறைக்கு கூட ஹார்மோன் மாற்றம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆபத்து காரணிகள். இதெல்லாம் வந்து நம்ம கூடுதலா தவிர்த்து, அதே மாதிரி நம்ம உண்ணும் உணவுல வந்து பல புற்றுநோய்களுக்கு பொருந்தும். இந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவு, இந்த எண்ணெயை பொறுத்த உணவு, சிகப்பு இறைச்சி கூடுதலாக சாப்பிடுதல், இதெல்லாம் வந்து புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை முறையில வந்து இது வந்து எப்படின்னா இதுல வந்து லீவெல்லாம் கிடையாது. நமக்கு பிறந்தநாள் வருது, புது வருஷம் வருது, தீபாவளி வருதுன்னு அன்னைக்கெல்லாம் கொண்டாட முடியாது. எல்லா நாளைக்கும் 365 நாளும் கட்டுப்பாடா இருந்தால் இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் தடுக்கலாம். ஏன்னா வந்து மக்கள் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் புற்றுநோய் வந்து பரம்பரையா வருது கிடையாது, வாழ்க்கை முறையில வருது. இதுல நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ மாசு இருக்குது, இல்லை உடம்புல உணவுல கலப்படம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கட்டுப்பாடு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. அது அரசாங்கமோ ஒரு சமுதாயமோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அது விழிப்புணர்வு வேணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மக்கள் இதெல்லாம் கேட்குறாங்க, அரசாங்கத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னு யாரும் கேட்கறது இல்லை. இப்போ அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் அதெல்லாம் மாறும். பட் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிற அந்த ஆபத்து காரணிகளை நம்ம நிச்சயமா ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் குறைக்கலாம். இந்த மாதிரி நோய்கள் வந்து தடுக்கலாம். சுயமா. என் பெயர் டாக்டர் M.A. ராஜா. நான் MGM புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வந்து வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பாக மார்பக புற்றுநோய் உடைய சூழ்நிலையில் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு தையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட்டாக அந்த நோயாளிகள் அந்த பெண்மணிக்கு, ஏன்னா சிலப்போ சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை வந்து உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது, புற்றுநோய் கட்டியா சாதாரண கட்டியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இன்றைய சூழ்நிலையில புற்றுநோயா இருந்தா கூட ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டா பூரணமாக குணப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம மெயினா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு வந்து 30 வயசுல ஒருத்தவங்க வந்து இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோ அப்ல வைக்கும் போது இந்த கட்டியோடைய ஷேப் வந்து கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே இந்த கட்டி ஃபுல்லா வெளியில எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு வரல. ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து காலையில் வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியால நம்ம வந்து சாதாரண மரத்து போன ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் வந்து ஃபாஸ்டிங்கில் வர தேவையில்ல, நார்மலாக வீட்லேயே சாப்பிட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வந்து வெறும் வயிற்றுல இருக்கணும்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசிதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைடாக நம்ம மருந்து வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி குறையறதுக்கு
அந்த மாதிரி பண்ற சமயத்துல மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயத்துல வரும். இல்லாட்டி அவங்க நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்க்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போயிடலாம். யூஸ்வலா அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றது வந்து 18 வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடிச்ச உடனே அந்த 5வது நாள் இல்லாட்டி 10வது நாளுக்குள்ள பீரியட் முடிச்ச பிறகு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிச்ச பிறகு யூஸ்வலா வீட்லயே தானாவே வந்து செக் பண்ற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ற சமயத்துல ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தா சீக்கிரமாவே அவங்க வந்து டெஸ்டிங்க்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பாக்குறதுக்கு, ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. தட் இஸ் வாட் வி கால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இருக்காதுங்க. யூஸ்வலா காமனா நம்ம ஜஸ்ட் குரோசின் மாத்திரை மட்டும் பெயின் கில்லர்ஸ்க்கு சப்போஸ் வலி இந்த ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வெளியில இருந்து வந்த பிறகு நார்மல் மெடிகேஷன்ஸ் டோலோ 650 இல்லாட்டி ஏதாவது ஒரு குரோசின் மெடிகேஷன் பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து அடுத்த நாள்லயே ஒரே ஒரு மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசா எதுவுமே மெடிசின்ஸ் இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ அந்த ஹீலிங் பீரியட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்துல ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து அந்த புண் எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகுதான் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ற சமயத்துல தையல் போடாம இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுதான் பெனிஃபிட். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல பண்ண சமயத்துல அந்த சுகர்னால பெருசா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸும் புண்ணு ஆற பிரச்சனைகளும் இருக்காது. ஏன்னா இங்க வந்து நம்ம ஃபார்மலா ஓபன் பண்ணி தையல் எதுவுமே போட போறது இல்லை. ஒரு சின்ன ஹோல் மூலியமா தான் நம்ம கட்டிய ஃபுல்லா வெளியில எடுக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு நீடல் உள்ள போட்டு நம்ம ரத்த வெளியே எடுத்துட்டு டெஸ்டிங் பண்றோம். டயபெட்டிக் இருந்தாலும் டயபெட்டிஸ் இல்லாட்டிங்களுக்கும் அவங்களுக்கு பெருசா பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ இந்த ப்ரொசீஜரும் அதே மாதிரி தான்.